அதிலே 48ஆம் நாள் மண்டலாபிஷேக பூஜைக்கு வந்திருந்த ஒரு கப்பேளார் சகோதரர், சேலத்தைச் சேர்ந்த டாக்டர் திரு சேலம் ருத்ரமூர்த்தி அவர்கள் நம்முடைய கப்பேளார் கோத்தர் ரிஷி வரதந்து மகர்ஷியுடைய விக்கிரகம் செய்யுங்கள், அதற்குண்டான பொருளுதவியை நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதனுடைய செயலாளராகிய நான் அப்பொழுது இருந்து வரதந்து மகர்ஷியை எப்படி இருப்பார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி தொழாவ ஆரம்பித்தேன். பல ஆன்மீக பெரியவர்களை தேடினேன், கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை. இந்த 2003ஆம் வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி இந்த அற்புத ஆலயத்திலே நாங்கள் சப்தரிசிகள் யாகம் நடத்தி முடித்து அதிகாலையிலே அந்த அருள்வக ஆன்மா பொன்னுசாமி தாத்தா வந்து பேசிய பொழுது அவரிடம் நான் கேட்கிறேன், நம்முடைய கப்பேளார் கோத்தர் ரிஷி எப்படி இருப்பார்கள் என்று கேட்ட பொழுது அந்த தாத்தா சொல்கிறார்கள், அம்மையை கேட்டுக்கொண்டு அருள்மிகு நெல்லுக்குப்பம்மனை கேட்டு கேட்டு என்னிடம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு பேப்பரிலே வரதந்து மகர்ஷியினுடைய படத்தை வரைகிறேன். உயிரோகியமாக கண்முன்னே நின்று கொண்டிருப்பது இமயமலையிலே இருந்து அவர் வருவது ஒரு காட்சி. கங்கை ஓரமாக அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய துணைவியாராக. வரதந்து மகர்ஷி என்று நம்முடைய முன்னோர்கள் பல 100 வருடங்களுக்கு முன்பு இருந்து செறிவழியாக வந்தது நம்முடைய கோத்தர் ரிஷி வரதந்து மகர்ஷி என்பது. சின்னவரச்சேரியிலே கும்பாபிஷேகம் செய்த பிறகு சேலம் டாக்டர் அவருடைய வேண்டுதல் பேரிலே வரதந்து மகர்ஷி எப்படி இருப்பார்கள் என்று தேடிய பொழுது அருள்மிகு ஆன்மாவுடைய ஆசீர்வாதத்திலே இந்த நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த திருக்கோவிலே, இந்த மகா மண்டபத்திலே சப்தரிசிகள் யாகம் நடத்தப்பட்டு இதே இடத்திலேயே அருள்மிகு ஆன்மா அருள்மிகு பொன்னுசாமி தாத்தா அவர்கள் உடலிலே நம்முடைய நெல்லுக்குப்பம்மன் அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவர் சொல்லி அருள்வாக்கிலே நான் பணமாக வரைகிறேன். பொன்னுசாமி தாத்தா சொல்லுகிறார் என்ற இடத்திலே நீ வரைந்து கொள் என்று நான் வரைகிறேன். வரதந்து மகர்ஷி அவர்கள் தேவனுடைய 16வது பிறவி. அவர் ராஜா போல கம்பீரமான வடிவம், தலையிலே கிரீடம், நெற்றியிலே திருநீர் பட்டை, நடுவிலே சாந்து, திரைவடிவமான பொட்டு, அகண்ட கண்கள், அகண்ட புருவம், அகண்ட கண்கள், கம்பீரமான மீசை, தாடி, காதிலே குண்டலம், கழுத்திலே ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, முத்து மாலை, கைகளிலே ருத்ராட்ச கட்டு, வலது கையிலே தண்டம், இடது கையிலே கமண்டலம், பச்சைக்கார அங்கவஸ்திரம், வெண்பட்டு வேஷ்டி கட்டப்பட்டு பூணூல் போட்டு பாதத்திலே பாதங்களுடன் அற்புதமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வலதுகை அப்பிலே வாந்தோல். அப்படி அவர் சொல்ல வரைந்து கொண்டே தாத்தா இது சரியா இருக்கிறதா என்று கேட்டபொழுது சரியாக இருக்கிறது, ஆனால் அவருடைய துணைவியார் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். துணைவியார் எப்படி இருப்பார் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது அவர் அப்போது சொல்லவில்லை, நீயே கண்டுபிடி என்று சொன்னார்கள். நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்ன பொழுது தேவாங்க புராணத்தை படி என்று சொன்னார்கள். தேவாங்க புராணத்தை படித்தேன். அந்த தேவாங்க புராணம் என்பது ஒவ்வொருவரும் நம்ம தேவாங்க படிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எப்படியோ அப்படி நம்ம தேவாங்களுக்கு தேவாங்க புராணம் முக்கியம். அப்படி தேவாங்க புராணத்தை படித்த பொழுது வரதந்து மகர்ஷியுடைய வரலாறுகள் அதிலே வரப்பட்டிருக்கின்றன. அதிலே தேவாங்க முனிவருடைய 16வது பிறவி அவர் என்றும் அவருடைய துணைவியார் அமரசேரி தாயார் என்றும் அவருடைய பெயர் வந்திருந்தது. விக்ரமாதித்தனுடைய சகோதரர் வரதந்து மகர்ஷி, அதே போல காளிதாசனை உருவாக்கிய வரதந்து மகர்ஷி, கல்வி கேள்விகளில் சிறந்தவர். அப்படி அமரசேரி தாயாருடன் இங்கே அவர் வந்திருக்கிறார். அந்த தாயாரை பல வேண்டும் என்று கேட்டபொழுது பொன்னுசாமி தாத்தா அவர்கள் திருப்பூரிலே ராஜபாகியிலான் அணியே உங்கள் முன்னிலையிலேயே எங்களுடைய இல்லத்திலே 2004ஆம் வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பொங்கல் முடிந்த அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு அருள்வாக்காக சொல்லி அந்த தாயாருடைய அமரசீலினுடைய உருவ படத்தினை அவர் சொல்ல நான் மறைந்து கொண்டேன். அன்றைய தினம் அதிகாலையிலேயே எங்களுடைய துணைவியார் சந்திரிகா என்கிற ராணியினுடைய கனவிலே எங்கள் வீட்டு கதவை வந்து 4 மணிக்கு கதவிலே வந்து தட்டியிருக்கிறார்கள். கதவை என்னுடைய துணைவியார் திறந்தவுடனே சாமியார் ஒரு சாமியும் மனைவியும் துணையும் நிற்பதை கண்டு யாரோ சாமி வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல நான் நிறைந்த நீருடன் சென்று அந்த தீர்த்தத்தை தும்பிதும்பரீரு பூர்ண கும்ப தீர்த்தத்துடனே அவரை அழைக்க அந்த இருவரும் உள்ளே வர வர உடல் முழுக்க தங்கம் போல நிற்கிறதாம். அப்படி உள்ளே வந்தவர்கள் வரதந்து மகர்ஷியும் அமரசேரி தாயாரும் உள்ளே வந்து மாலை வரை இருந்து அந்த அருள்மிகு பொன்னுசாமி தாத்தாவோட உடலிலே வந்திருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். அதன் பிறகு நாங்கள் திருவூரன் பூண்டி சென்று அந்த உருவப்படத்தை கொடுத்து விக்கிரகங்கள் தயாரித்து 2004ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அந்த சிலைகளை விக்கிரகங்களை சின்னவரம்புச்சேரியுடைய மகா மண்டபத்திலே பிரதிஷ்டை செய்தோம். அதன் பிறகு வரதந்து மகர்ஷி அவர்கள்
அருள்வாக்காக வந்து பேசி, நான் அனுதினமும் கைலாசம் சென்று வருவான், எனக்கு அனுதினமும் தீர்த்தங்கள் வைத்து விடுங்கள், அந்த தீர்த்தத்தை எடுத்து சென்று கைலாசத்திலே பூஜித்து அதை கொண்டு வந்து வைக்கிறேன், அதனை நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அதை மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல வாய்க்கட்டு கட்டிதான் பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் மகாமண்டபத்திலே வைத்திருந்தோம், அன்னதான கூடம் கூட இல்லை. அவரிடம் வேண்டினோம். அவர் ரிஷிகள் அவர்கள் சொன்னார்கள், இங்கே எல்லாம் அசுத்தம் செய்யாதீர்கள், நாங்கள் அன்னதானம் செய்வதற்கு இடமில்லை, அந்த மண்டபத்திலே செய்து கொண்டிருந்தோம். அந்த வரதந்து மகரிஷி அவர்கள் அருள்வாக்கையை சொல்லி அவரிடம் வேண்டிய பொழுது அவர், என்னுடன் பல ரிஷிகள் வருவார்கள், இங்கே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அசுத்தம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்னதான கூடம் இல்லையே என்று சொன்ன பொழுது ஒரு 2 மாதங்களிலேயே அன்னதான கூடத்தை எங்களுக்கு வரவழைத்து கொடுத்து விட்டார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினை. அப்படியாக வரதந்து மகரிஷி அருள்சிறி தாயார் அவர்கள் அற்புதமாக இங்கே சின்னமச்சேரியிலே வந்து சிறை வடிவமாக அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே நெல்லூரிலும் அதே போல விக்கிரக வடிவமாக வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்கள் முன்னிலையிலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அன்பு சார்ந்த பெரியோர்களே, நம்முடைய கோத்தர் ரிஷி வரதந்து மகரிஷி அருள்சிறி தாயார் அவருடைய விக்கிரகங்கள் இங்கே திருக்கோவிலாக வந்து அமர்ந்து நம்ம குலத்தை காப்பதற்காக அவர்கள் இங்கே எழுந்தர வேண்டும் என்று உங்கள் முன்பே வேண்டி